யூஸ் டு ஒரு பழக்கத்தை குறிக்கிறதுக்காக யூஸ் டு போடுவோம். அதாவது ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருந்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கிறேங்க. இப்போ விட்டுட்டேன். 5 வருஷம் முன்னாடி நான் சிகரெட் குடிச்சிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தேன்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐ யூஸ் டு ஸ்மோக் 5 years பேக் பட் நாட் நவ். ஐ யூஸ் டு கோ டு சினிமா 5 years பேக். நான் 5 வருஷம் முன்னாடி சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ பார்க்குறதே கிடையாது. அது பழக்கத்தை குறிக்கும் இறந்த காலத்தில் இந்த யூஸ் டு போட்டுக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்களா, இறந்த காலத்தில் அடிக்கடி நடந்தவற்றை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. எப்படி பாருங்க, he used to visit his village every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவன் தன்னுடைய கிராமத்திற்கு போவது வழக்கம். இப்போ போகிறதில்ல இல்லைன்னு அர்த்தம். ஐ யூஸ் டு ரைட் டு மை ஃப்ரெண்ட் எவ்ரி வீக். நான் என்னுடைய நண்பனுக்கு ஒவ்வொரு வாரம் எழுதுவது வழக்கம். இப்போ நான் எழுதுறதில்லைன்னு அர்த்தம். ஐ யூஸ் டு லிவ் இன் ஊட்டி when I was a boy. நான் ஒரு பையனாக இருந்த பொழுது ஊட்டியில் வசித்து வந்தேன். வசித்தது வழக்கம். டேர் பி பிரேவ் என்ன பார்த்தீங்களா, பிரேவ்னா தைரியம். இந்த டேர்ன்ற வார்த்தை தைரியம்னு சொல்கிறத விட தமிழ் இதை விட அழகான ஒரு வார்த்தை இருக்குது, துணிச்சல் இல்லையா? என்ன துணிச்சல் கேட்குறோம் பாருங்க. அந்த மாதிரி டயத்தில் இந்த டேர் யூஸ் பண்ணணும். ஐ டோன்ட் டேர் டு ஸ்பீக் டு மை ஃபாதர். நான் என்னுடைய அப்பாவோட பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாதவன் அர்த்தம். ஐ டோன்ட் டேர், எனக்கு துணிச்சல் இல்லை. யார்கிட்ட பேசுறதுக்கு? அப்பா கிட்ட பேசுறதுக்கு. ஹி டஸ் நாட் டேர் டு டூ இட். அவன் இதை செய்வதற்கு துணிச்சல் இல்லாதவன், தைரியம் இல்லாதவன். ஷி டிட் நாட் டேர் டு சே எனிதிங். அவள் எதையுமே சொல்ல துணிச்சல் இல்லாதவள். ஐ டேரண்ட், டேர் நாட் என்பதை டேரண்ட் ஸ்பீக் டு ஹர். நான் அவளோடு பேச தைரியம் இல்லாதவன். ஹவு டேர் யூ டு ஸ்பீக் லைக் திஸ். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க. இந்த ஹவு வந்தாலே கட்டாயமாக நீங்கள் துணிச்சல்னு தான் சொல்லணும், வேறு என்ன தைரியமெல்லாம் சொல்லக்கூடாது. ஹவு டேர் யூ டு ஸ்பீக் லைக் திஸ். இப்படி பேச உனக்கு என்ன துணிச்சல் அப்படி கேட்குறோம் பாருங்க டயலாக்ல. அப்போ இந்த டேர் போடணும்.